அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதியுமான ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமும் விரயஸ்தானமுமான விருச்சிக ராசியில் சஞ்சரித்து பலவிதமான இன்னல்களையும் விரயங்களையும் செய்து வந்தார். தற்போது ஸ்ரீ சனி பகவான் விரயஸ்தானத்தை சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு ஜென்ம ராசியான தனுசு ராசியில் இப்போது அடியெடுத்து வைக்கிறார். சரி, இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்படி ராசி மாற வர சனி பகவானை உங்களால் நிம்மதியான மனசோட வரவேற்க முடியாது. ஆனால் விரயஸ்தானத்தில் கொடுத்த கடுமையான பலன்களைப் போல இந்த ஜென்ம சனியில் தரமாட்டாருன்னு தான் சொல்லணும். இது 7.5 சனியில் ஜென்ம சனி காலம் அடுத்த கட்டம், அதாவது இன்னும் 2.5 ஆண்டு நீங்கள் ஜென்ம சனியோட பிடியில் தான் இருக்க போகிறீங்க. இந்த ஜென்ம சனி காலம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எங்கேருந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. பொதுவாக கடந்த சனிப்பெயர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்திருக்கிற சனிப்பெயர்ச்சி எவ்வளவோ பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார், மனதில் உற்சாகத்தை உண்டாக்குவார், சமூக பணிகளில் ஆர்வத்தை அதிகப்படுத்துவார், பொறுப்புகள் அதிகரிக்கும், வாகனம் வாங்கும் யோகத்தை தருவார், கட்டிடப் பணிகளில் இருந்து வந்த குறைபாட்டை குறைப்பார், சகோதர வழியில் பல்வேறு நன்மைகளை வழங்குவார். 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் பார்க்கும் சனி பகவான் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாக்குவார், கெட்ட நடத்தை உடையவர்களுடன் தொடர்பு கொள்ள நேரிடும். அதனால் தொல்லை, அவமானம், பொருள் சேதம், வீண் கவலை என்ற நிலை ஏற்படுத்துவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட சேவாசத்தை குறைஞ்சிக்கங்க. இவையெல்லாம் ஸ்ரீ சனி பகவான் உங்கள் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய பொது பலன்களே. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு முதலுக்கு மோசம் இல்லைங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், குழந்தைகளால் தொல்லை அதிகரிக்கும், உயர்ந்த இடத்துல இருந்து தெரியாமல் மாறி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு புலம்புவீங்க, பழசை நினச்சி கவலைப்படுவீங்க, வந்தது தெரியும் ஆனால் போனது எங்கேன்னு தெரியாமல் முழிப்பீங்க. ராமாயணத்தில் ராவணன் எப்படி நிராயுதபாதியாக நின்னானோ அதே மாதிரி நிராயுதபாணியாக நிற்க போகிறீங்க தான் சொல்லணும். நான் என்னங்க பண்ணுறது, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் இடைஞ்சல் வந்துகிட்டே தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் வேலையாட்கள் கிட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கஷ்ட நஷ்டம் வராமல் பார்த்துக்குங்க. பொதுவாகவே இந்த சனிப்பெயர்ச்சி சோதனை நிறைந்த வேதனை காலமாக தான் இருக்கும் என்றாலும் கவலையோ கலக்கமோ பட வேண்டாம். ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் மூலம் அனுகூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு, கவலைப்படாதீங்க. ஆக மொத்தம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்காவிட்டாலும் பெரிய தீமையை செய்ய மாட்டார். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பிரமிக்க வைக்கும், சில சமயம் மிரள வைக்கும். உங்களை ஆணவம், அதிரடி, ஆக்ஷன் எல்லாமே எடுபடாது. அதனால் பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை துயரத்தில் ஆர்த்தி வேடிக்கை பார்க்கும். மிரட்டலுமாக தான் இருக்கும். இதுலேருந்து தப்பிக்க சனி பகவானை பக்தியால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு வகையில் ஏமாற்றமாக இருந்தாலும் சில வகையில் அனுகூலமாக இருக்கும். வேண்டுதலை தீவிரப்படுத்தினா கொஞ்சம் விட்டு பிடிப்பார் சனி பகவான். அதனால் வேண்டுதலை தீவிரப்படுத்துங்க. பரிகாரம்: ஸ்ரீ சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் ஆனை முகத்தவனையும் வழிபட்டு வாங்க. தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து காக்கைக்கு கொடுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.